எல்லோருக்கும் வணக்கம். நான் நிஷாந்த். நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். IBPS SO AFO இந்தியன் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். இங்கே கிளியர் பண்ண எல்லா அச்சீவர்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். 2022 நான் முடித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு MBBS அக்ரி இல்லைனா வெட்டினரி சயின்ஸ் இது மூணில் ஏதோ ஒன்று போகணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா எனக்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு MBBS வெட்டினரி சயின்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் கிடச்சிது. ஸோ நான் அக்ரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபில் தான் நம்ம உட்காரணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் அதை பற்றி எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே படித்ததில்லை. எங்கள் அப்பா எலக்ட்ரிஷியன், அம்மா ஒரு கிளாத்திங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. பெருசாக கைடன்ஸ் கொடுக்கவும் யாரும் இல்லை. இந்த ஒரு டேக் இருக்கும், அக்ரி படித்து IAS ஆகிடலாம் அப்படின்ற ஒரு டேக் மட்டும் இருக்கும். சரி, ஓகே நம்மளும் அக்ரி படிக்கிறோம் அப்படின்ட்டு தான் ஜாயின் பண்ணேன். அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அக்ரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் இத்தனை செமஸ்டர் இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது எல்லாமே தெரிய வந்தது. இருந்தாலும் நான் நல்லா படிப்பேன். ஸோ எனக்கு அக்ரி பிடிச்சது, நல்லா படித்தேன். 4 இயர்ஸ் நான் அக்ரி முடித்தேன். ஸோ அக்ரி படிக்கும் போது நான் டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஜாபில் தான் உட்காரோம், அதுவும் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் தான் உட்காரோம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபைனல் இயர் வந்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சரி அக்ரி ரிலேட்டடாக என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த அக்ரி ஃபீல்டு ஆஃபீஸர் போஸ்ட் பேங்க்கில் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. சரி நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். காலேஜில் நான் பெருசாக எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஐடியா வேணும், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தேடும் போது இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆதிதுரை விக்னேஷ், அவன் இங்கே தென்காசி அவன். ஸோ அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவன் தான் சுரேஷ் அகாடமி இருக்குடா, நான் அங்கே தான் ஜாயின் பண்ண போகிறேன், நான் AFO தான் பேங்கிங் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா சரி ஓகே நம்மளும் அவனுடைய ஜாயின் பண்ணி நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணோம். ஸோ நல்லா இங்கே சுரேஷ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே இந்த ஸ்டடி ஹால், இங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கிடைச்சிது. ஸோ இங்கே நிறைய பாசிட்டிவ், நிறைய பேரை பார்த்தா பாசிட்டிவ் இருக்கும். ராஜா சார் டெய்லி அந்த கிளாஸ் பேட்ச் வருவார், கிளாஸ் நடத்துவார், அவரோட அந்த ஸ்பீச்சு ஸோ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் ரெடியானேன், கண்டிப்பாக நம்ம தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரெடியானேன். 2022 முடித்தேன். அந்த இயர் ரெண்டு டிசம்பர்லேயே AFO ப்ரிலிம்ஸ் வருது. நல்லா ரெடியான கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் போனேன். ஆனால் ரீசனிங்கில் நான் பயங்கரமாக ப்ரிலிம்ஸில் நான் சொதப்பிட்டேன். எந்த கொஷின் ஃபஸ்ட்டு என்ன கொஷின் நான் எடுத்தேன் ஆன்சர் வரல, வேறு கொஷின் போகிறேன் ஆன்சர் வரல, என்ன பண்ணனே தெரில. அந்த ஒரு 40 நிமிஷம் ரீசனிங் செக்ஷனில் எப்படி போச்சுனே தெரில, பயங்கரமாக சொதப்பிட்டேன். இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் நல்லா பண்ணிட்டேன், ரீசனிங் பயங்கரமாக சொதப்பிட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா மெயின்ஸ் நல்லா ரெடியாக இருந்தேன். ஆனால் ப்ரிலிம்ஸ்லேயே என்னடா ப்ரிலிம்ஸே போயிடுச்சுன்னா மெயின்ஸ் பார்க்க கூட முடியாது அந்த கொஷினை அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் டே நீ மெயின்ஸ் படிடா, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனாலும் ஆகலாம், ஏன்னா கொஷின் டஃப் தான், நம்ம கட் ஆஃப் தெரியாது, நம்ம இப்போ தான் எழுதியிருக்கோம், ஸோ நீ படுறா அப்படின்னானுங்க. அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு ஒரு 10-15 நாள் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது, நமக்கு வருமா வராதா, மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டென்ஷனாக இருந்தது. அப்பயும் சரி பரவாயில்ல நம்ம மெயின்ஸ் படிக்கலாம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு மெயின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 2023 பொங்கல், கரெக்டாக அந்த பொங்கல்லாம் முடிஞ்சு அந்த கடைசி நாள் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வருது. பார்த்தா எனக்கு கிளியர் ஆகலை. அப்புறம் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி கிளியர் ஆகலைன்னு சொல்லி பயங்கரமாக அலறேன். வீட்டில் உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் இப்போ தானே போய் ஒரு 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன இப்படி அழுகிறான், நம்ம வேறு இங்கே இவ்வளோ தூரத்தில் ஈரோட்டில் இருக்கமே, அவன் அங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் சரி நானும் ஸ்கூல் டேஸில் வீட்டில் இருந்து தான் நான் படித்தேன். சரி ஓகே நம்ம வீட்டில் இருந்தே படிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோடனே நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டாங்க என்னப்பா தூத்துக்குடிக்கு போனேன் என்ன ஆச்சு, ஏன்னா நான் ஸ்கூல் டேஸில் நான் நல்லா படிக்கிற பையன், 10th 12th எல்லாம் நல்ல மார்க். ஸோ என்னப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள நிறைய பேருக்கு சந்தோஷம், எங்கே அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடணும் அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. திரும்ப நான் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டானே என்னாச்சுன்னு தெரியலையே ஓ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. நான் எதையுமே காதில் வாங்கிக்கல. வீட்டில் தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு வீட்டில் இருக்க அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாமே தெரிஞ்சது. எங்கள் அப்பாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. ஆனால் இங்கே எனக்கு காசு தீர்றதுக்கு கரெக்டாக ஒரு 2 நாள் காசு போட்டு விட்டுருவாங்க. காசு தீர்றதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. காசு நேரம் தீர்ந்துருக்கணுமே, ஏன் நீ கேட்காமே இருக்கே, போட்டு விட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் இருக்கே, ஆனால் எப்படி நமக்கு காசு கொடுத்து பேலன்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கும் ஒரு 1/4 மார்க்
மார்க்கில் வராமல் போனது ரொம்ப பெயினாக இருந்துச்சு. என்னடா நமக்கும் வரல, வீட்லேயும் சுச்சுவேஷன் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டில இருந்து படிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த ரேஸ்லேருந்து நம்ம வந்து விலகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஏஎஃப்ஓ ப்ரிலிம்ஸ் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எஸ்ஓவில் எழுதின ஏஎஃப்ஓ ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் கார்டை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து செவுத்தில் மாட்டி வச்சு அதை நான் பார்த்துக்கிட்டு டெய்லி படிப்பேன். கண்ணு முழிச்சோடனே என்னோட கண்ணுக்கு நேராக அது இருக்க மாதிரி நான் மாட்டி வச்சேன். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே நான் அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தது, அதை எங்கள் அம்மா கிட்ட சொன்னது, எங்கள் அம்மா அழுது எனக்கு ஞாபகம் வரும். திரும்ப அந்த இன்சிடென்ட் வந்து நடக்கவே கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சு நான் படித்தேன். அப்புறம் 2023 திரும்ப ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. ப்ரிலிம்ஸ் எழுதுனேன், பாஸ் பண்ணேன். மெயின்ஸ் எழுதுனேன், பாஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இன்டர்வியூ, அதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ. ஒரு ஐடியாவே இல்லை, என்ன கேட்பாங்க, எப்படி இருக்கும், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. நான் எதுவுமே பண்ணல. நேராக இங்கே சுரேஷ் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்கே சுகேஷ் சார் வந்தார். இன்டர்வியூ கிளாஸ் அப்போ, கைடன்ஸ் கிளாஸ் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ராஜு சார் மார்க் இன்டர்வியூவில் இருந்தார். அப்புறம் 2-3 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வந்துச்சு. இன்டர்வியூனா இவ்வளோ தான், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வந்துச்சு. எல்லாமே நல்லா போச்சு. April 1, 2024 மறுபடியும் ஃபைனல் ரிசல்ட் வருது. பார்த்தா எனக்கு வந்து ஒரு 2.06 மார்க்ஸில் வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இன்டர்வியூவில் நல்ல மார்க் தான், பட் மெயின்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால எனக்கு ஓவராலாக கிளியர் ஆகலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மாட்ட சொல்லும் போது அவங்க வீட்டில் என்னன்னா வீட்டில் தான் என்னை விட ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் ரிசல்ட் சொன்னப்போ. பட் எங்கே நம்ம அழுது பையன் கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு நம்மளால் அது ஃபீல் பண்ண முடியும்ல. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சு. என் தம்பி எப்பயுமே, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நான் தான் வீட்டில் ஃபஸ்ட்டு பையன். அவன் ஜாலியாக இருப்பான். இந்த ரிசல்ட் முடிஞ்சு ஒரு 4-5 நாள், April 1, 2024 அந்த ரிசல்ட் முடிஞ்சு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் அவன் என்ன கூப்பிட்டு, சே உனக்கு ஒரு 2 மார்க்கில் போயிடுச்சாடா, நம்பவே முடியலடா சே அப்படின்னா. என்னடா இவ்வளோ விளையாட்டாக இருக்க பையன், இந்த ஒரு ரிசல்ட் அவனை இவ்வளோ தூரம் பாதிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அன்றைக்கி முடிவு பண்ணேன், இந்த கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வாயிலெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது, படிக்கிறோம், கிளியர் பண்ணுறோம், அச்சீவர்ஸ் மீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அதே மாதிரி நான் படித்தேன். ஸோ இப்போ நான் இந்தியன் பேங்க்கில் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி போன அச்சீவர்ஸ் மீட்கெலாம் வந்து அந்த எப்பயுமே இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அந்த நம்ம ஃபோட்டோலாம் போட்டு என்னென்ன பேங்க் அதெல்லாம் வந்து அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து நான் போன டைம் பார்த்து ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஆச்சா நம்மளால் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜுக்கு போகணும். மெயினாக வந்து எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு தான் மெயினாக நான் இன்றைக்கி வந்து வந்திருக்கேன். தம்பி வர முடியல, தம்பிக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான எக்ஸாம், அம்மா வந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டு ஆதிதுரை விக்னேஷ் வந்திருக்கான். ஸோ அவங்கள ஸ்டேஜுக்கு இந்த டைம் வந்து மெயின்ஸ் கட் ஆஃப்லாம் வரும்போது என்ன மெயின்ஸ் முடிச்சு ஒரு 2 நாளில் கீ பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த டைம் கிடச்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் நான் எதுவுமே வந்து சொல்லலை வீட்டில். அந்த April 1, 2024 அப்போ தானே அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த April 1, 2025 அந்த கஷ்டத்தை அப்படியே மாற்றணும் அப்படின்ட்டு நான் எதுவுமே கட் ஆஃப்லாம் எதுவுமே வரலம்மா, எல்லாமே April 1 தான் சொல்லிட்டாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து April 1 தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். April 1 சொன்னதுக்கப்புறம் வீட்டில் அதை விட வேறு பெரிய சந்தோஷம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ மெயினாக இந்த மொமெண்ட்டை வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் நிறைய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். நான் வீட்டிலேருந்து படித்ததுனால வீட்டில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் அவ்வளோக்கு தெரியாது. ஸோ ஃபோன் எடுப்பேன், ஒரு 2 பேர் இருப்பானுங்க, ஆதிதுரை விக்னேஷ், முத்துக்குமார் அப்படின்னு ஒரு 2 பேர் இருப்பானுங்க. நான் ஃபோன் பண்ணி அவனுங்கக்கிட்ட புலம்புவேன். அவனுங்க பார்த்துக்கலாம்டா, படிச்சுக்கலாம்டா, வாங்கிடலாம்டா, கவர்மெண்ட் வேலை தான்டா, அக்ரி ஆஃபீஸர் தான்டா அப்படிம்பானுங்க. திரும்ப ஒரு 4-5 நாள் கழிச்சு அவனுங்க எனக்கு ஃபோன் பண்ணி புலம்புவானுங்க. திரும்ப நான் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போகும். என் ஃப்ரெண்டு ஆதிதுரை விக்னேஷ் வந்திருக்கான், அவனே ஸ்டேஜ் கூப்பிட்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டைம் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வச்சுட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டட். அது என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேருக்குமே சின்ன அந்த பாயிண்ட் மார்ஜினில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்களும் இந்த ஸ்டேஜில் வந்து பேசுவாங்க. நான் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் ஒரு பெரிய ஃபெயிலியர், ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட்டு, அவமானப்பட்ட மூமெண்ட் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதை பார்த்து டெய்லி வந்து நீங்கள் அது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும், படிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டெஸ்ட் போடுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். அவ்வளோ. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த அளவுக்கு காரணம் யாருன்னா, என் பையனும் நல்லா படித்தான், அதே போல்
சுரேஷ் அகாமடிங் சொல்லி கொடுத்தவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் தூத்துக்குடியில் இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆதி ஃப்ரெண்டு தான் சொல்லி இங்கே வந்து சேர்ந்தான். அதே போல் நான் 10வது வரைக்கும் தான் படித்தேன். சரி நம்ம தான் படிக்கலை, நம்மளோட பசங்க 2 பேரும் படித்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். எங்கள் ஃபேமிலியில் யாருமே கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. என் பையன் மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறான். அது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். அதே போல் அந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.